ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு மீந்து போயிடுச்சுன்னா என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு இதிலே செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் நான் சோறு மீந்து போனதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கப்பு குறைவாக நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1.25 கப் இருக்கும். அதுக்கப்புறம் நான் நாட்டு சக்கரை உருக்கி வச்சுருக்கேன். அது 1 கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருக்கலை அப்படின்னா அந்த சமயத்தில் உருக்கி 1 கப் சேர்த்துக்கோங்க ஃபில்டர் பண்ணி. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் 1 கப் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் உள்ள மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வேணும் நமக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக இனிப்பு கொஞ்சம் கூடுதல் வேணும்னா இந்த சமயத்தில் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் தேங்காய் கட் பண்ணி அதை தேங்காய் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கீழே கூட வறுத்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் வறுத்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு நான் தேங்காய் வறுத்து வச்ச மிச்ச எண்ணெயை தான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் நான்ஸ்டிக் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதோட பெட்டராக இருக்கும். கொஞ்சம் அதுலேருந்து இலகி வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ இதில் மேலே நம்ம அந்த தேங்காய் வறுத்து வச்சுருக்கதை சேர்த்துடலாம். மத்தியானம் மீந்து போகிற சாப்பாடை என்ன செய்யலான்னு இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. ரொம்பவே சிம்பிள் அண்டு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன். ஸோ அது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடையில் நான் கிச்சன் டிப்ஸும் போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த கேஷ்நட் மேலே போட்டதுக்கப்புறம் இதை குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு குக்கர் மூடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து ஆவி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா டைட்டாக மூடிக்கலாம். இதில் நம்ம விசில் போட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஃப்ரீயாக விட்டுற வேண்டியதான். அதில் ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஃபோக் ஸ்பூன் வச்சு குத்தி பாருங்கள். குத்தி பார்க்கும்போது அதில் மாவு ஒட்டி எதுவும் வரல அப்படின்னா நல்லா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்டு ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆறுற வரைக்கும் நீங்கள் குக்கரை மூடி போட்டே தான் வச்சுருக்கணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ இந்த சைடெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். எனக்கு அலுமினியம் குக்கரில் செஞ்சனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து இலகி வரதுக்கு. நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள் சூப்பராக கேக்கு ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் மீந்தமான சோறில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். அண்டில் தட் தேங்க்யூ. பாய் பாய் ஃப்ரம் இனிய பயணம். தேங்க்யூ.